நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை ஒரு விஷயம் நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 25 30 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ என்பதே. நாம் நாளுடைய பிரசங்கத்துக்காக ஒரு கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, தருமையான பிரசங்க நேரத்திற்காக வருகிறோம். கடந்த 2 வாரங்களாக நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து உடைய வார்த்தையை சிந்தித்து கொண்டு வருகிறோம். வேறு அநேக காரியங்களை இந்த பகுதியிலிருந்து எங்களோடு கூட பேசி இருக்கிறேன். எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்கும்படி எங்களுடைய சிந்தனையை நீ தூண்டிவிட்டு இருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலையும் கூட நாங்கள் பார்க்க போகிற இந்த சத்தியத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து எங்களை நீர் நடத்த வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும். எங்களுடைய குறைவுகளை எங்களுக்கு காட்டி கொடுத்து அதிலிருந்து நாங்கள் மனம் திரும்பும்படியாகவும் செய்யட்டுமாக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, மட்டுமாக நடத்தின தேவன் இந்த பிரசங்க நேரத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வருகிறோம். நீரே பொறுப்புடன் இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கடந்த 2 வாரங்களாக இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 25 30 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த சம்பவத்திலிருந்து, அந்த வார்த்தையிலிருந்து செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதாவது ஒரு மெய்யான கிறிஸ்துவனாக வாழ்வதற்கு ஆகும் செலவை கணக்கு பார்த்தல் என்கிற ஒரு தலைப்போடு நம்ம பார்த்துக்கிட்டு வருகிறோம். கடந்த 2 வாரமாக பல காரியங்களை நாம் இதிலிருந்து பார்த்தோம். மெய்யான கிறிஸ்துவனாக வாழ்வதற்கு கொடுக்க வேண்டிய விலை என்ன என்று சொல்லி பார்த்தோம். எதையெல்லாம் நாம் இழக்க வேண்டியது வரும் என்று சொல்லி பார்த்தோம். இல்லைங்களா? சுயநீதியை நாம் இழக்க வேண்டியது வரும், பாவத்தை நாம் விட்டுவிட வேண்டி வரும், உலகத்தாருடைய ஆதரவை நாம் விட்டுவிட வேண்டியது வரும். இப்படியெல்லாம் பல விஷயங்களை நாம் அதுல சிந்தித்தோம் இல்லைங்களா? அதோடு கடந்த வாரத்துல கூட நாம் ஆகும் செலவை கணக்கு பார்க்க வேண்டியது ஏன் அவசியம் என்று சொல்லி சிந்தித்து பார்த்தோம். அதற்கு அந்த ஆகும் செலவை கணக்கு பார்க்காதே போன மனிதர்கள், ஜனங்களை குறித்தும் கூட வேதத்துல எச்சரிக்கையாக சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தைகளை நாம் சிந்தித்து பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு முன்பாக ஒரு எச்சரிக்கையாக, வனாந்தரத்துல மடிந்து போனவர்கள் எச்சரிக்கையாக இருந்ததை நம்ம பார்த்தோம். தேமாவை பார்த்தோம், ஏரோதுவை நாம் பார்த்தோம், இன்னும் கற்பாறையான இருதயம் போன்ற மனிதர்களை நாம் பார்த்தோம், பெயர் கிறிஸ்தவர்களை எல்லாம் நாம் பார்த்தோம். சீசர்களுடைய பின்வாங்குதல், போலி சீசர்கள் என்று நம்ம பார்க்கிற யோவான் 6ஆம் அதிகாரத்துல பார்த்த சீசர்களுடைய பின்வாங்குதலை குறித்து நாம் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆகும் செலவை கணக்கு பார்க்க வேண்டியது ஏன் அவசியம் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடிந்தது இல்லைங்களா? இன்றைக்கும் கூட நாம் அதை தொடர்ந்து சரியான விதத்துல கணக்கு பார்ப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இன்றையோடு இந்த தலைப்புல நம்ம இந்த செய்தியை முடிக்க போறோம். ஆண்டவர் இந்த வேத பகுதியில ஒருவன் தன்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் ஆகும் செலவை கணக்கு பார்க்க வேண்டியது எந்த அளவுக்கு அவசியம், அது முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு பேசி இருக்கிறத பார்க்கணும். அதுக்கு ஒரு உதாரணத்தையும் கொடுக்கிறார். ஒருத்தர் ஒரு கோபுரத்தை கட்ட முடிவு பண்ணி அஸ்திபாரெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அது கட்ட முடியாம போச்சு அப்படின்னு சொன்னா மனிதர்கள் எல்லாம் அதை பார்த்து பரியாசம் பண்ணுவார்களே, அப்படி அவன் பரியாசம் பண்ணப்படாதபடிக்கு
அவன் அதுக்கு முன்னாடியே அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத கணக்கு பார்க்காமல் இருப்பானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கேள்வி மாதிரி கேட்டு நமக்கு இந்த சத்தியத்தை விளக்கப்படுத்திக்கிட்டு வரார் இல்லைங்களா. இதுல ரொம்ப முக்கியமா ஒரு காரியத்தை 2 வாரமா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது ஒருவன் ஆத்தும ரட்சிப்பை பெறுவதற்கு எந்த விலை கிரயத்தையும் செலுத்த முடியாது என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஏன்னா ஒருவன் ரட்சிக்கப்படணும்னு சொன்னா அவன் இயேசு கிறிஸ்துடைய பரிகார பலியில தான் தங்கி இருக்க முடியும் என்று சொல்லி பார்த்தோம். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை அல்லாமல் நம்முடைய ஆத்மீக ரட்சிப்புக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிற சத்தியம் அதுவே. இந்த பகுதியில சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட விரும்புகிற மனிதன் எதையெல்லாம் இழக்க தயாராய் இருக்க வேண்டும். அதாவது ஒருத்தன் கிறிஸ்துவனாக்கப்பட்ட பின்பு எதையெல்லாம் இழக்க வேண்டி வரும் அப்படிங்கிறத குறித்து இங்கே சொல்லப்பட்டுக்கிட்டு வருகிறதான் நம்ம பார்க்கணும். அதாவது தொடர்ந்து அவன் இந்த உலகத்துல வாழ வேண்டிய வாழ்க்கையை குறித்து சொல்லப்படுகிறது. அநேகர் அதையெல்லாம் சிந்தித்து பார்க்கறதில்லை. இயேசு கிறிஸ்துவிட்ட வருகிறேன், பாவ மன்னிப்பை பெறுகிறேன் என்று சொல்லி அதுக்கு பின்பதாக வாழப்போகிற வாழ்க்கை குறித்து பரிசுத்தமாக கடவுளுக்கு பிரியமாக ஒரு நாள் பாவத்தை அழித்தொழித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழுகிற வாழ்க்கையை விட்டு அந்த இடையில இருக்கிற ஒரு பெரிய காரியத்தை விட்டு அதாவது எகிப்துக்கும் கானானுக்கும் இடையில இருக்கிற வனாந்தரத்தை விட்டு அவர்கள் நடக்கிறத நம்ம பார்க்கணும். அதை பத்தின சிந்தனை இல்லாமல், வேதம் சொல்லுகிற சத்தியத்தினுடைய புரிதல் இல்லாமல், இயேசு கிறிஸ்துவிட்டை வந்து விட்டேன், அதோட அவ்வளவுதான், எனக்கென்று எந்த பொறுப்புகளும் கிடையாது அப்படின்னு சொல்லி பொறுப்பை உதாசீனப்படுத்துகிறவர்களாக, கடமையை நிறைவேற்ற மறுக்கிறவர்களாக அவர்கள் வாழ்ந்து ஒரு நாள் இல்லாமலும் போய்விடுகிறார்கள். அப்பதான் அவங்களை நம்ம பார்க்கிறோம், அவங்களுடைய ரட்சிப்பு சரியானது அல்ல. அவர்கள் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக கிறிஸ்துவை விசுவாசித்தேன் என்று வந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் மெய்யான விசுவாசிகள் அல்ல, மெய்யான கிறிஸ்துவர்கள் அல்ல என்று சொல்லி பார்க்கணும். ஏன்னா மெய்யான கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அவன் வாழ வேண்டிய அந்த வாழ்க்கையை, அந்த வாழ்றதுக்குரிய கிருபைகளை கொடுக்கிறது ஆண்டவர் என்று சொல்லி பார்க்க. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர்ல இருந்து வருகிறார், அவனை தொடர்ந்து நித்திய மகிமைக்கு கொண்டு போய் சேர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்க. அது வரையிலும் அவன் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கான எல்லா காரியத்தையும் கடவுள் கொடுக்கிறார். வேத சத்தியங்களை சரிவர புரிந்து கொள்வதற்கும், தேவனிடத்துல ஊக்கத்தோடு ஜெபித்து முன்னேறுவதற்கும், ஒவ்வொரு கடமை பொறுப்புகளை கவனத்தோடு பார்த்து அதிலே பரிபூர்ணமாக இல்லாதிருந்த போதிலும் ஆனால் அந்த பரிபூர்ணத்தை நோக்கி அவனை நடத்துகிறவராக பரிசுத்த ஆவியானவர் அவன்ல இருந்து கிரியை செய்கிறார். அவன் பரிபூர்ணமா நடக்க முடியாது, ஆனா ஆண்டவர் பரிபூர்ணத்தை நோக்கி தான் அவனை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. ஆகவே எந்த விதத்திலையும் நம்முடைய கடமை பொறுப்புகளை உதாசீனப்படுத்தி விட்டு ஏனோ தானோ என்று வாழ்ந்து விட்டு நாம் ஒரு மெய்யான கிறிஸ்தவர்களாக இருந்து விடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது போன்ற முட்டாள்தனம் வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். அதனால இந்த பகுதி அதைத்தான் நமக்கு சொல்லிக்கிட்டு வருகிறது. அதனால இன்னைக்கும் நம்ம பார்க்க போற காரியத்தை மிகுந்த கவனத்தோடு நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அதாவது இதுவரைக்கும் நம்ம 2 காரியம் பார்த்தோம். மெய்யான கிறிஸ்துவனாக வாழுவதற்கு கொடுக்க வேண்டிய விலை என்ன, எதையெல்லாம் இழக்க வேண்டி வரும்னு பார்த்தோம். 2வது ஆகும் செலவை கணக்கு பார்க்க வேண்டியது ஏன் அவசியம், அப்படி கணக்கு பார்க்காததுனால அழிந்து போனவர்களை குறித்து நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். இந்த வாரத்துல சரியான விதத்துல நம்ம எப்படி கணக்கு பார்க்கணும், எப்படி நாம் ஒப்பீடு பண்ணி கணக்கு பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த நாள்ல பார்க்க போறோம். ஒரு ஒப்பீடோடு கூட நம்ம பார்க்க போறோம். அது ஒரு 6 காரியங்களாக இன்னைக்கு நாம பார்ப்போம். மெய்யான கிறிஸ்துவர்களாக வாழ்வதற்கு நாம் எவற்றையெல்லாம் அவசியம் கணக்கு பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு 6 காரியமா பார்க்க போறோம். முதலாவது லாப நஷ்டத்தை நம்ம கணக்கு பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, வரப்போகும் லாப நஷ்டத்தை நம்ம ஒப்பிட்டு கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க. இனிமே நம்ம சந்திக்க போகிற காரியம் இல்லைங்களா. அதாவது இந்த உலகத்துல நம்ம சில காரியங்களை இழக்க வேண்டியதா இருக்கலாம். உலகத்துல நம்ம வாழ்கிற நாட்கள்ல கடவுளுக்காக வாழ்கிற பொழுது சில விஷயங்களை நாம் இழக்க நேரிடும். ஆனா அழிவில்லாத ஆத்மாவினுடைய ரட்சிப்பை நாம இலவசமாக பெறப்போகிறோம் இல்லைங்களா. நம்ம இங்கிருந்து போகிற பொழுது ஆண்டவர் என்றென்றைக்கும் அழியாத ஆத்மா, அதோடு பரலோகத்துல நம்ம இருக்க போகிறோம் என்று சொல்லி
நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல இழப்பதெல்லாம் கொஞ்சமானது என்று சொல்லி பார்க்கணும். இங்க சிலதை நம்ம இழக்க நேரிடுது, சில காரியங்களை இழக்க நேரிடுகிறது. இங்க நமக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் நாம் வாழ்கிறோம், கடந்து போகிறோம். சிறு பிரயாயத்தில் இருக்கிறோம், வாலிப பிரயாயம் அடைகிறோம், அதுக்கு பின்பதாக வயதாகிறது, அதுக்கப்புறம் மறித்து விடுகிறோம். இதுக்கு ஒரு அளவு உண்டு. ஆனா நம் பரலோகத்துல வாழப்போகிற வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை, அது அழிவில்லாத வாழ்க்கை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற நாட்கள்ல கடவுளுக்காக நாம் உண்மையாக வேதத்தின் அடிப்படையில வாழுகிற பொழுது சில விஷயத்தை நாம் இழக்க வேண்டியது வருகிறது, சரிங்களா? ஆனா இன்னொரு புறத்துல நம்ம லாபமாய் அடைவது எதுவா இருக்கிறதுனா அழிவில்லாத ஆத்தும ரட்சிப்பை நாம் இலவசமாக பெறுகிறோம். ஆண்டவர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் நம்ம வாழ்றோம். ஏன்னா இப்ப லாப நஷ்டத்தை நமக்கு கணக்கிட்டு பார்க்கணும். எது லாபம், எது நஷ்டம்? இந்த உலகத்துல நாம் இழக்கிறதை எல்லாம் நஷ்டம் போல தெரியும். இந்த உலக மனிதர்கள் சொல்றாங்க இல்லைங்களா, இந்த உலகத்துல இவர்கள் எல்லாம் எதையுமே இது பண்ணாம இருக்கிறாங்க, சில விஷயத்த எல்லாம் அவங்களுக்கு நட்டம், வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகிறார்கள் என்று நினைக்கிறாங்க. ஆனா நாம் அப்படி கெடுத்து கொள்ளுகிறதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா. மார்க்ல நம்ம பார்க்கிறோம், 8:36 சொல்லுது இல்லைங்களா, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆத்துமாவை நஷ்டப்படுத்திக்கிட்ட அந்த உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்தி கொண்டிருந்த போதிலும் தன் ஆத்துமாவை கெடுத்து நஷ்டப்படுத்திக்கிட்டா அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்ப நம்ம சரியா கணக்கு பார்க்கறதுனா எது லாபம் எது நஷ்டம்னு நம்ம கணக்கு பார்க்க கத்துக்கணும். இந்த உலகத்துல நாம் சில விஷயங்களை இழந்து போகிறதெல்லாம் நமக்கு நஷ்டம் போல தென்பட்டாலும் கூட அதையெல்லாம் விட பெரிய லாபத்தை நாம் அடைய போகிறோம் இல்லைங்களா. என்றென்றைக்கு வாழக்கூடிய ஆத்மீக வாழ்க்கை இல்லைங்களா, பரலோகத்துல ஆண்டவரோடு கூட இருக்கிற வாழ்க்கையை நாம் லாபமாக அடைய போகிறாகவே நாம் இந்த உலகத்துல இழக்க போற சில விஷயங்களுக்காக கவலை கொண்டு இந்த உலகத்தின் மேல் இச்சை கொண்டு போறது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு பாரு இல்லைங்களா. அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாது. சரியான விதத்துல அதை நாம் கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. நம்ம இந்த விதத்துல கணக்கு பார்க்கிறோமா அப்படின்னு நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடவுளுக்காக வாழ்கிற பொழுது சில விஷயங்களை இழக்க நேரிடுகிற பொழுது அதையெல்லாம் நீங்க இழக்க தயாராக இருக்கிறீர்களா, அல்லது சில காரணங்களை சொல்லி அதையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஆதாயமாட்டப்படுத்திக்கிறீங்களான்னு பாரு இல்லைங்களா. கடவுளுக்கு பிரியமான விதத்துலதான் நம்ம வாழணுமே தவிர கடவுளுடைய பெயரை சொல்லி நமக்கு பிரியமான விதத்துல நாம் வாழக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். வேதத்தை நமக்கு ஏத்த மாதிரி திருப்பிக்கிட்டு இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம வாழக்கூடாது. கடவுள் சொன்ன விதத்துல நம்ம அப்படி வாழ்கிற பொழுது இந்த உலகத்துல சில விஷயங்களை நாம் இழக்க நேரிடும். ஆனா பெரிய லாபத்தை நாம் சந்திப்போம் இல்லைங்களா. அதைத்தான் கடவுள் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம சரியாக கணக்கு பார்க்கிறோமா இந்த விஷயத்துல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுப்பாரு. ரெண்டாவதா நம்ம இதுல பாக்குறது என்னன்னா புகழ்ச்சியும் தூற்றுதலும். ரெண்டாவதா புகழ்ச்சியும் தூற்றுதலையும் நம்ம ஒப்பிட்டு கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. இந்த உலகத்துல நாம் மனிதர்களால ஒருவேளை தூற்றப்படலாம். இந்த உலக மனிதர்கள் நாம் கடவுளுக்காக வாழுகிற பொழுது, கடவுளுக்கு பிரியமாய் நடக்கிற பொழுது இந்த உலகம் நம்மளை இழிவுபடுத்தலாம் இல்லைங்களா. என்ன விதமான வார்த்தைகளை எல்லாம் வேண்டாலும் சொல்லி அவர்கள் அப்படி இழிவுபடுத்தலாம், பிரிந்து போகலாம். இப்படி பல விஷயங்களை இந்த உலக மனிதர்கள் செய்யலாம் இல்லைங்களா. அந்த மனிதர்களால் நம்ம தூற்றப்பட நேரிடும். ஆனா அதுக்கு மாற இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிதாவாகிய தேவனாலும் குமாரராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நமக்கு புகழ்ச்சி வருகிறது என்று சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் எல்லாரும் உங்களுக்காக ஏற்படுத்தின இந்த ஆரம்பத்திலிருந்து ஏற்படுத்தின அந்த ரெட்டிய மகிழ்ச்சிக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லி சொல்றதை பார்க்க ஒரு புகழ்ச்சி நமக்கு உண்டாகிறது. ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த அருமையான காரியத்துல நம்ம பிரவேசிக்கிறோம், பரலோக வாழ்க்கைக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம். ஆண்டவர்னால நம்ம புகழ்ச்சி அடைகிறோம் என்று சொல்லி பார்க்கணும். மனிதர்கள் நம்ம இந்த உலகத்துல நம்மை தூட்டலாம், ஆனால் திருத்துவ தேவனால் நாம் புகழ்ச்சியை அடைகிறோம் என்று சொல்லி பார்க்கணும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மளை நடத்துறார்.
இல்லைங்களா? கடைசி நாள்ல நம்ம தேவனிடத்துல போகிற பொழுது நம்ம சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட நாம் அங்க போய் சேருவோம் என்று சொல்லி இல்லைங்களா? ஆனா இங்க நல்லா பார்த்துக்கணும், எது முக்கியம் அப்படின்னு கணக்கு பார்க்கணும். மனிதனால் புகழப்படுவது முக்கியமா, இல்ல தேவனால் புகழ்ச்சி அடைவது பாக்கியமா என்று சொல்லி பார்க்கணும். ஆனா மனிதனால் புகழ்ச்சி அடைவதில் தான் மனிதன் விரும்புகிறான். பாவத்தில் இருக்கிறபடியினால மனிதன் ஏதேனும் புகழுவான் என்று சொல்லியும், அல்லது மனிதனுக்கு பிரியமாக நம்ம நடக்கல அப்படின்னு சொன்னா அவனுடைய நட்பை நாம் இழக்க வேண்டி வரும். அப்படிங்கிற விதத்துல இந்த மனிதர்களை எப்படி ஒரு திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிற விதத்திலேயே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேள்வி. நான் இந்த விதத்துல வாழ்ந்தான் அவன் என்னை பகைக்க நேரிடும், அவன் என்னை தூற்ற நேரிடும். ஆகவே நான் அவனுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ மாட்டேன் அப்படிங்கிற விதத்துல மாய்மாலம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா, இல்ல கடவுள் சொன்ன விதத்துல கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்கணும். இப்ப தவறு செய்கிற குருடான அழியப்போகிற மனுஷனுடைய வாயிலிருந்து வர அந்த புகழ்ச்சியை நம்ம விரும்புறோமா, அல்லது தேவனால் வருகிற புகழ்ச்சியை நம்ம விரும்புறோமா அப்படின்னு பார்க்கணும். இல்லைங்களா? தவறு செய்யற மனுஷன் குருடா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், அவனுக்கு ஒரு நாள் அழிஞ்சு போக போறான். அவருடைய வாயிலிருந்து வருகிற தூற்றலான வார்த்தைகளை கேட்டு நாம் மனமடிவு அடைய தேவையில்லை. கடவுளுக்காக வாழ்கிற பொழுது அவன் தூற்றுவான் என்று சொன்னான். அவன் பார்க்க தெரிஞ்சிருக்கணும், அவன் ஒரு குருடன், அவன் ஆத்மீக காரியத்தை அறியாதவன், அவன் பாவத்தில் இருக்கிற மனிதன், அவன் ஒரு நாள் அழிந்து நித்திய நரகத்துக்கு போகிறவன். அவன் வாயிலிருந்து நம்மளை தூற்றுகிறதுனால் நாம் ஒருபோதும் நஷ்டமடைய போவதில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைங்களா? நமக்கு கிடைக்கிற புகழ்ச்சி எப்படி யார் இடத்துல இருந்து வருதுன்னா, ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்துல இருந்து வருகிறது. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து நம்முடைய புகழ்ச்சி வருகிறது. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொல்றார். செம்பரியாடையும் வெள்ளாடையும் பிரிக்கிற பொழுது அப்படி வலது பக்கத்துல இருக்கிற செம்பரியாட்டை நித்திய ராஜ்யத்துக்குள் போங்கள்னு சொல்லி புகழ்ச்சியோடு அப்படி நம்மளை அனுப்புகிற பொழுது அதுதான் ஆசீர்வாதமானது என்று சொல்லி பார்க்க. இந்த உலகத்துல இருக்கிற பாவம் நிறைந்த மனிதர்கள் தூற்றுகிற தூற்றல்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லைங்களா? அதனால நம்ம கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம். மனிதனுடைய தூற்றுதலையா தேவனுடைய புகழ்ச்சியா எதை நான் வேல்யூவா வச்சு பார்க்குறேன் அப்படின்னு கணக்கு பார்க்க சரியாய் கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம். ஆனா இந்த விதங்கள்ல சரியாக கணக்கு பார்க்காமல் பலர் இருந்து விடுகிறார். மனுஷன்தான் அவனுடைய தூற்றுதலுக்கு நான் உட்பட மாட்டேன், அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துருவேன் அப்படின்னு கடவுளை நிராகரிக்கிற மாதிரியான வேலைகளை செய்து கொண்டு வராங்கிறான். இல்லைங்களா? ஆகவே அவரால் ஆசீர்வதிக்கப்படுறவங்க மாத்திரம்தான் உண்மையான ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். தேவனால் ஆசீர்வதிக்க மனிதர்களுடைய காரியங்கள் எல்லாம் சும்மா அப்படிங்கிறத நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, வேதம் சொல்லுது பாருங்க, மத்தேயில 5ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிப்பேன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தினா சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், அதாவது நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்று சொல்லி சொல்றார். நிமித்தமாக உங்களுக்கு இதெல்லாம் நடந்ததுன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்துல உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும் என்று சொல்லி சொல்றார். அங்க புகழ்ச்சி நமக்கு அதிகமா இருக்கும். இல்லைங்களா? அதுல சொல்றார் பாருங்க, இதுல நம்ம பார்க்கிறோம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யா சொல்லுவாங்கன்னா பாக்கியவான்களா இருப்பீர்களா. பின்னாடி சொல்லும்போது சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லி சொல்றார். முன்னாடி இருந்தவர்களுக்கு அதுதான் நடந்திருக்குதுன்னு சொல்றார். இல்லைங்களா? அப்போ நம்ம சரியா கணக்கிட்டு பார்க்க வேண்டியது அவசியம். மனிதன் தூற்றுகிறானே என்பதற்காக தேவனுக்குரிய வாழ்க்கை வாழாமல் இருப்பது எந்த அளவுக்கு மோசமான நிலை அப்படிங்கிறத
நம்ம ரெண்டாவதா பார்க்க வேண்டியது அவசியம். அப்ப நம்ம எந்த புகழ்ச்சியை விரும்புகிறோம்? மனுஷனால் வர புகழ்ச்சியா அல்ல தேவனிடத்திலிருந்து வருகிற புகழ்ச்சியா அப்படின்னு கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம். நீங்க உடைய வாழ்க்கையில எந்த புகழ்ச்சியை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. நான் கடவுளை மகிமைப்படுத்த, கடவுளை பிரியப்படுத்துகிற விதத்துல வாழுகிறேனா, அல்லது மனிதனை திருப்திப்படுத்துகிற விதத்துல, அவனை பிரியப்படுத்துகிற விதத்துல வாழுகிறேனா? அதாவது கடவுளை நிராகரித்து விட்டு, தேவனுடைய வார்த்தையை நிராகரித்து விட்டு மனிதனை பிரியப்படுத்தி வாழ விரும்புகிறேனா அப்படின்னு கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அப்ப இந்த ஒப்பீடு தேவை. சரியா கணக்கு பார்க்கறதுக்கு எது முக்கியம்? நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இதுலேயும் 2 விதத்துல கணக்கு பார்க்க தவறி விடுகிறார்கள். எது சரியா லாபம், எது லாபம் இல்லைன்னு பார்க்கறது இல்லை இல்லைங்களா? அப்ப நம்ம ரொம்ப சரியா கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் நம்மை நோக்கி கேள்வி கேட்கிறார் பாருங்க. கணக்கு பார்க்காமல் இருப்பானோ அப்படின்னு. எது முக்கியம்னு கணக்கு பார்க்க இல்லைங்களா? சரி, மூணாவதா நண்பர்களும் எதிரிகளும். மூணாவதா நம்ம பார்க்கறது என்னன்னா, நண்பர்களையும் எதிரிகளையும் நாம ஒப்பிட்டு கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். ஒரு பக்கத்துல பார்த்தோம்னா சாத்தானும் பொல்லாதவர்களும் நமக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க வேதம் சொல்லுகிறது. எதிராளியாகிய பிசாசானவன் என்று சொல்லி சொல்லுகிறது. சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி சொல்லுகிறார் இல்லைங்களா? இப்போ சாத்தானுடைய தொல்லைகள் ஒரு தெய்வ பிள்ளைகளுக்கு இருக்கிறது. சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிற உலக மனிதர்களும் கூட அந்த விதமான தொல்லையை கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில கொடுத்து கொண்டிருக்கிறார். இது ஒரு புறம் அவர்கள் நமக்கு எதிரிகளாக இருந்து செயல்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இன்னொரு பக்கத்துல பார்த்தா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆதரவும் நட்பும் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். ஆண்டவர் நம்மை நடத்துகிறார், அவர் நம்மை ஆதரிக்கிறார், அவர் நம்மை சிநேகிதர் என்று சொல்லி நம்முடைய சிநேகிதராக அவர் இருக்கிறார். அதோடு மெய்யான விசுவாசிகள் நம்முடைய நண்பர்களாக சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அப்போ நம்முடைய எதிரிகளால நம்முடைய குதிங்கால மாத்திரம்தான் நசுக்க முடியும்னு தெரிஞ்சு, நம்மளை இல்லாமல் ஆக்க முடியாது. பிசாசினால் நம்மளை அழித்து போட முடியாது. பிசாசினால் நம்மை நரகத்துக்கு கொண்டு போய் விட முடியாது. என்னென்னு சொன்னால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினால் அவருடைய நீதியினால் மீட்கப்பட்டவர்கள் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. சில கொந்தளிப்பான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவன் ஏற்படுத்துவானே தவிர வேற எதையும் செய்துவிட முடியாது. நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய நித்திய வாழ்வு உறுதியாக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆகவே எதிரியினால நம்முடைய குதிங்காலை மாத்திரம்தான் நசுக்க முடியும் இல்லைங்களா? என்ன கொந்தரிக்கலாம், அவங்க ஒரு விழுங்குறது போன்ற ஒரு காரியங்கள்லாம் செய்யலாம், ஆனா நம்மளை அழிக்க முடியாது. வாழ்க்கையில சில பாடுகள் ஏற்படலாம், சில துன்பங்கள் வந்து சேரலாம். அதுவும் கூட பிசாசானவன் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் எதையும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? ஆகவே நம்முடைய நண்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் மூலமாய் தேவனிடத்துல வருகிற அனைவரையும் முடிவு பரியந்தமும் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். பாதியில கைவிடுகிறவர் அல்ல நம்முடைய தேவன். நம்மை அழைத்த தேவன், நம்மளை நீதிமான் ஆக்கின தேவன், தொடர்ந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருகிற தேவன் ஒரு நாள் நம்மை மகிமைக்குள்ளையும் நடத்துவார் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அந்த நம்பிக்கையில நம்ம வாழ வேண்டியது அவசியம். நம்முடைய எதிரியையும் நண்பரையும் சரியாக கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? பாருங்க, ஒரு வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க, லூக்காவுல 12ஆம் அதிகாரத்துல பாருங்க, 4-5 வசனத்தை. என் சிநேகிதராகி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்றார். யாருக்கு பயப்படணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க சொல்றத நம்ம பார்க்க. இங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க, என்னுடைய சிநேகிதர்களை, அதாவது நண்பர்கள் என்று சொல்றார். சொல்லிட்டு நீங்க யாருக்கு பயப்படணும்னு சொல்ற, சரீரத்தை கொலை செய்து அதுக்கு பின்னாடி ஒன்றும் செய்ய முடிய திராணி இல்லாதவங்களுக்கு நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றார்.
யாருக்கு பயப்படணும்? மரணத்திற்கு பின்பாக நரகத்துல தள்ள வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள், அவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லி சொல்றாங்க. இப்ப எதிரி உடைய வாழ்க்கையில குதிங்காலை மிதிப்பது போன்ற காரியங்களைத்தான் செய்ய முடியுமே தவிர வேறு ஒன்றையும் உடைய வாழ்க்கையில செய்துவிட முடியாது. ஏன்னா நம்முடைய ரட்சிப்பு உறுதியானது. நாம் இயேசு கிறிஸ்துவை ஒரு முறை விசுவாசித்து ரட்சிப்படைகிற பொழுது அது நித்தியம் ஆனது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ரொம்ப கவனத்தோட நம்ம பார்க்கணும். எதிரியையும் நட்பையும் சரியா புரிந்து வச்சிருக்க வேண்டும். எதிரியோடு நட்பு பாராட்டி கொண்டு நாம் தேவனுக்கு நண்பர்களாக இருக்க முடியாது இல்லைங்களா? தேவனுக்கு நண்பர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் எதிராளியோடு நாம் நட்பு பாராட்ட முடியாது என்பதை அறிந்திருக்க வேண்டும் இல்லைங்களா? பாவம் நிறைந்த காரியத்திலே சாத்தானோடு நாம் இருந்து கொண்டு தேவனுக்கும் நாம் நண்பர்கள் பிரியமானவர்கள் என்று சொல்லி பார்க்க முடியாது இல்லைங்களா? ஆகவே நாம் எதிர்த்து போராட வேண்டியவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்ப நம்ம யாருக்கு பயப்படுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க இல்லைங்களா? சாத்தானுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் பயப்படுகிறோமா அல்லது தேவனுக்கு பயப்படுகிறோமா? நம்முடைய பயம் எதில் இருக்கிறது? அப்ப சரியா அதை கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு அநேகர் சொன்னது போல பாவத்திலிருந்து சாத்தானுக்கு பயந்து கொண்டு இருக்கிறார்களே தவிர அந்த காரியத்துக்கு உட்பட்டு போய் கொண்டு இருக்கிறார்களே தவிர சாத்தானுக்கு நல்ல நண்பர்களாக இருக்கிறார்களே தவிர கடவுளுக்கு இல்லை அப்படிங்கிறத உண்மை. ஜேசி ரயில் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லி, சோம்பேறி பிசாசுக்கு நல்ல நண்பன் அப்படின்றார். அப்போ நம்ம யாரு அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். நம்ம சரியா கணக்கு பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, ஆகிற செலவு கணக்கு பார்த்துருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். சரி, நாலாவதா நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். இந்த வாழ்க்கையும் இனி வரப்போகும் வாழ்க்கையும், நம்ம வாழ்ற வாழ்க்கையும் இனி வரப்போகிற வாழ்க்கையும் நாம் ஒப்பிட்டு கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கறோம். ரெண்டையும் சரியா கணக்கு பார்க்க வேண்டும். இப்ப நம்ம வாழ்ற காலம் நம்ம சுகபோகமா வாழ்வதற்குரிய காலம் இல்லை இல்லைங்களா? இது நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறதற்கு, எதிர்த்து போராடுறதுக்கு, விசுவாசத்தோடு செயல்படுறதுக்குரிய காலமாக இருக்கிறது இல்லைங்களா? இங்க நாம் ஏதோ சோம்பேறிகளை போல வாழ்ந்து கொண்டு இருப்பதற்காக இந்த காலம் நமக்கு இல்லை. நாம் சுறுசுறுப்போடு செயல்பட்டு ஜெபிக்கிறவர்களாக, பாவத்துக்கு எதிராக போர் செய்கிறவர்களாக, பிசாசுக்கு உலகத்துக்கு எதிராக போர் செய்கிறவர்களாக, விசுவாசித்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது இல்லைங்களா? இப்ப இந்த காலம், இந்த நிலை அப்படிங்கிறது சில வருடங்களுக்கு மாத்திரமே அப்படிங்கிறது நம்ம நினைச்சுக்கணும். இந்த போராட்டம் எல்லாம் சில வருடங்களுக்கு மாத்திரமே. வரப்போகிற காலமும் இளைப்பாற போகின்ற காலம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அங்கு பாவம் இல்லை, சாத்தானுடைய தொந்தரவுகள் இல்லை, அங்க இருக்கிற இளைப்பாறுதலுக்கு முடிவே கிடையாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது இல்லைங்களா? அப்ப இப்போது வாழ்ற காலத்தை நாம எந்த விதத்துல சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்னு பார்க்கணும். இந்த காலத்துல சோம்பேறிகளாக, வேதத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக, ஜெபிக்காதவர்களாக, விசுவாசித்து செயல்படாதவர்களாக வாழ்ந்து ஒரு மனிதன் அவன் தன்னை கிறிஸ்துவன் என்று நம்பிக்கொண்டு இருப்பான் என்று சொன்னால் ஒரு நாள் நித்திய நரகத்துக்கு போய் சேருவான். அவனுடைய ரட்சிப்பே சரியானதாக இல்லாமல் போயிடுது. அப்ப இது நாம் போராடக்கூடிய காலம் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. உற்சாகத்தோடு செயல்பட வேண்டிய காலம் என்று சொல்லி நாம் பக்கத்துல சோர்வு பலவீனங்கள்லாம் வந்தாலும் இந்த காலம் நாம் சுகபோகமாக வாழ்வதற்குரிய காலம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர்ல பாருங்க, 4ஆம் அதிகாரம் 17-18 வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனம். மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்லி சொல்றதுப்பா. வரப்போகிற காலம், இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலம், எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம். வரப்போகிற காலத்திற்காக அதை எதிர்நோக்கி இந்த உலக வாழ்க்கையை இந்த காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த வாழ்க்கைய
அல்லது இந்த வாழ்க்கை மட்டும்தான் என்பது போல நாம் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா பரலோக வாழ்க்கையை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு இனி வரப்போகிற வாழ்க்கையை நாம் இன்னும் பார்க்கவில்லை. அதையெல்லாம் நாம் சத்தியமாக கேட்டு விசுவாசித்து வந்து கொண்டிருக்கிறோம். அது காணப்படாதவை இல்லைங்களா? இங்க சொல்லும்போது காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், அது என்றென்றைக்கும் இருக்க போகிறது அல்ல, அது ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் போக போகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா? ஆனா காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள், அது என்றென்றைக்கும் அழியாது என்று சொல்லி பரலோக வாழ்வை இளைப்பாறுதலுடைய காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்றார். இது ரெண்டையும் நம்ம கணக்கிட்டு பார்க்க வேண்டியது அவசியம். சரியாக நாம் இதை கணக்கு பார்க்கிறோமா? இந்த வாழ்க்கையும் வரப்போகிற வாழ்க்கையும் நாம் சரியாக கணக்கு பார்க்கிறோமான்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். இந்த வாழ்க்கையில இனி நாம் வரப்போகிற வாழ்க்கையை எதிர்நோக்கி அதற்காக இந்த உலகத்துல வாழ்றோமா, அல்லது இந்த வாழ்க்கை ஒன்றே எனக்கு போதும் என்று சொல்லி எதிர்கால வாழ்க்கையை மறுத்து இந்த உலகத்திலேயே இந்த தற்கால இன்ப இச்சைகளை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதை சரியா கணக்கு பார்த்திருக்கிறீர்களா? கணக்கு பார்க்கல அப்படின்னு சொன்னா இன்னைக்கே கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம். சரிங்களா? 5வதா நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். பாவத்தினால் வரும் சந்தோஷமும் தேவனுக்காக வாழ்வதினால் வரும் சந்தோஷம். பாவத்தினால் வரும் சந்தோஷமும் தேவனுக்காக வாழ்வதனால் கிடைக்கின்ற சந்தோஷத்தையும் நாம் ஒப்பிட்டு கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம். 5வதா, உலக பிரகாரமான மனுஷன் தன்னுடைய வழிகளின் மூலமாக சந்தோஷம் அடைய பார்க்கிறான். ஆனா அதெல்லாம் வெறுமையானது என்று சொல்லி பார்க்கணும். அது ஒரு போலியானது, அது திருப்தி இல்லாதது, திருப்தி தராதது என்று சொல்லி பார்க்கணும். இந்த உலக மனிதன் வாழ்கிற இந்த வாழ்க்கை, அவன் நடக்கிற அந்த வழிகளின் மூலமாக, பாவ வழிகளின் மூலமாக அவனுக்கு வருகிற சந்தோஷங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தா, நாம அந்த விறகடுப்பெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. விறகடுப்புல பாத்திரத்தை வச்சு அதுக்கு அடியில விறகெல்லாம் வச்சு அப்புறம் சருகெல்லாம் வச்சு பற்ற வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இந்த சருகுல தீய பற்ற வச்ச உடனே அது குப்புன்னு பத்து இல்லைங்களா? விறகுல பத்துறதுக்கு முன்னாடி வேகமா பற்றி சடசடன்னு எரியறத நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி அது எரிஞ்சு ஒரே நிமிஷத்துல அது ஒண்ணும் இல்லாம மாறி இல்லைங்களா? அது மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற பாவத்தினால் வருகிற சந்தோஷங்கள்லாம் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும். திடீர்னு தோண்டி திடீர்னு பிசுறு, ஒரு நாள் 2 நாள் அவ்வளவுதான். கடவுளுக்குள்ள இருக்கிற சந்தோஷம்னா என்றென்றைக்கும் நிலையானது என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? இப்ப பாருங்க, இந்த உலக பாவ சந்தோஷத்துக்காக நம்ம வாழ்றோமா, தேவனுக்காக வாழ்றதுனால வர சந்தோஷத்துல நம்ம இருக்கிறோமா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கணும் சரிங்களா? இந்த சந்தோஷம், இந்த பாவ சந்தோஷம், அது வெறுமையானது, அது திருப்தி தராதது, அது ஒரு போலியானது சொல்லி பார்த்தோம். ஒரு காணல் நீரை போல சரிங்களா? அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். கொஞ்ச நேர சந்தோஷம் இல்லைங்களா? தீவிரமாக குடிக்கிற மனிதர்களுக்கு பாருங்க, அவன் எவ்வளவு குடித்து விட முடியும் என்று சொல்லி கேள்வி கேட்டு பாருங்க. குடிக்க முடியாது. தவறான சிகரெட் பழக்கத்துல அதிகமாக ஈடுபட்டு அடிமையாக்கப்பட்டவன், அவன் எவ்வளவு அதுல சந்தோஷத்தை அடைந்துட முடியும்? ஒரு வெறுமையானது என்று சொல்லிப்பாங்க. இப்படி பல விஷயங்களை நாம் பார்க்கலாம். உலக சந்தோஷத்தை நாடி பல தூரம் பிரயாணப்படுகிறவர்கள் கூட அதுல எல்லாம் பெரும் சந்தோஷத்தை அடைந்து விட முடியாது. திடீரென்று இருக்கும், திடீரென்று இல்லாமல் போயிடும். அவ்வளவுதான் இந்த சந்தோஷம்லாம். ஆனா இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்கு கொடுக்கிற சந்தோஷம்ன்றது அப்படி கொஞ்சம் இருந்து இல்லாமல் போறது, அது உறுதியானது, என்றென்றைக்கும் நிலைக்கிறது என்று சொல்லி பார்க்க சரிங்களா? அது நிரந்தரமானதாக போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் கொடுக்கிற அந்த சந்தோஷம்ன்றது ஆரோக்கியத்தையோ இந்த சூழ்நிலைகளையோ சார்ந்தது இல்லை. நமக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாலும் அந்த சந்தோஷம் நம்ம நிலைத்திருக்கும்.
சூழ்நிலைகள் எல்லாம் நாம் பார்க்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக திரும்பினாலும் அந்த சந்தோஷம் நம்மிலே நிலைத்திருக்கும். எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும். ஆனா மனிதனுடைய பாவ சந்தோஷமும் அப்படி இல்லை. அவனுக்கு ஒன்று குறைந்து போனாலும் அவனுடைய சந்தோஷம் போய்விடும். நன்றாக பணம் இருக்கிற பொழுது அவன் சந்தோஷப்படுவான். நல்ல உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக போய் வருகிற பொழுது சந்தோஷமா இருப்பான். ஞாயிற்றுக்கிழமைகள் வந்துவிட்டா ஞாயிற்றுக்கிழமைகளை எப்படி செலவழிக்கலாம் என்று சொல்லி பல இடங்களுக்கு போவான். திரையரங்குக்கு போவான், மதுபான இடத்துக்கு போவான், அதை அருந்துவதற்கு போவான், இன்னும் பல இடங்களுக்கு போவான். சாயந்தரம் ஆகும், எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கும். வேலைக்கு போகணும்னு துக்கம் வந்துடும் அவனுக்கு திங்கக்கிழமையானா, இல்லைங்களா? ஆனால் ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை, இல்லைங்களா? அவன் ஞாயிற்றுக்கிழமையில சந்தோஷமா இருக்கிறான் கடவுளுடைய சமயத்தில், திங்கக்கிழமையும் அவன் சந்தோஷமாக தன் பணியை செய்ய போகிறான். கடவுள் கொடுத்த வேலையை கடவுளுக்கு மகிமையாக செய்ய வேண்டுங்கிற இந்த ஆனந்தத்தோட அவன் போகிறான். கடவுள் கொடுத்த சந்தோஷத்தை ஒருத்தனும் அவனிலிருந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, மரணத்துல கூட அந்த சந்தோஷத்தை நம்ம விட்டு விளக்க முடியாது, கடவுள் கொடுத்த சந்தோஷத்தை. ஆனா இந்த உலக சந்தோஷம், பாவ சந்தோஷங்கிறது ஒரு காணல் நீர் மாதிரி. ஒரு அளவுக்கு மேல அதுல சந்தோஷம் அடைய முடியாது. நல்ல கரிஞ்சோராக்கி சாப்பிட்டு சந்தோஷப்படுறதுக்கு நினைக்கிற மனுஷன் கூட அதெல்லாம் பாவ சந்தோஷம் ஒரு புறம் இருக்கு. இதெல்லாம் நியாயமான சந்தோஷமாக இருந்தாலும், இந்த உலகத்துல நியாயமான சந்தோஷமாக இருந்தாலும் அது ஒரு காலகட்டத்துக்கு மேல பல்லு இல்லாம போயிடும், இல்லைன்னா ஜீரணமாகாது போகும். அதெல்லாம் செய்ய முடியாது, இல்லைங்களா? ஒரு நல்ல நியாயமான சந்தோஷமும் இருக்குது. பாவ சந்தோஷம் ஒரு புறம் இருந்தா நியாயமான இந்த உலகத்துல அனுபவிக்கிற சந்தோஷம், ஆனால் அந்த சந்தோஷம் கூட நிலையானது இல்லை, இல்லைங்களா? அதுலயும் ஒரு வெறுமை இருக்கிறது என்று சொல்லிதான் நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? பாருங்க, பல விதங்கள்ல அப்படி தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்த மனிதன் வயதாக வயதாக அதை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. அதுல அந்த சந்தோஷத்தை இழக்கிறான். அவனுடைய நினைவுகள் இருக்கிறது, ஆனால் அதை அவனால் திருப்ப போய் அதை செய்ய முடியாது. பள்ளி நாட்களுக்கு அவன் திரும்பி போக முடியாது. வாலிப நாட்களுக்கு அவன் திரும்பி போக முடியாது, வயதானதுக்கு என்பதால். இந்த ஒரு விஷயங்களை அவன் அன்றைக்கு செய்வதற்கு காலதாமதம் பண்ணி நாளைக்கு செய்துக்கலாம் அப்படின்னு நினைச்ச விஷயத்துக்கு திரும்ப போய் அதை செய்ய முடியாது, இல்லைங்களா? இந்த சந்தோஷம், நியாயமான சந்தோஷங்கள் கூட ஒரு மாயானதா தான் இருக்கு, இல்லைங்களா? அது இல்லாம பாவ சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கு. அதை இந்த உலகத்துல மனிதன் அனுபவிக்கிறான், இல்லைங்களா? இப்ப பாவ சந்தோஷமா அல்லது தேவனுக்காக வாழ்கிறதுனால் வருகிற சந்தோஷமா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். நம்ம ரெண்டையும் ஒப்பிட்டு கணக்கு பார்க்க வேண்டும், இல்லைங்களா? வேதம் சொல்ற வசனத்தை வாசிக்கலாம். யோபு 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துன்மார்க்கனின் கம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும் பார்த்தீங்களா? இங்க சொல்லும்போது மாயக்காரனுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரமே நிற்கும் என்று சொல்லி சொல்ற. அது ரொம்ப குறுகினது, இல்லைங்களா? அவனுடைய பாவ சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம்தான் நிற்கும்னு சொல்றார், இல்லைங்களா? இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். பிரசங்கியில பாருங்க, 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்த்தா, மூடனின் நகைப்பு பானையின் கீழ் எரிகிற முட்களின் படபடப்பை போல் இருக்கும், இதுவும் மாயே என்று சொல்லி. மூடனுடைய சிரிப்பு எப்படி இருக்குதான், நான் சொன்னேன் இல்லைங்களா? நல்லா விறகு வச்சு அது கீழே எரிஞ்சதுன்னா எப்படி இருக்கு, அந்த மாதிரி முள்ளு சட சடன்னு எரிஞ்சதுன்னா அது மாதிரி இருக்குமா. அவனுடைய சந்தோஷம் சிரிப்பு எல்லாம் அதுல தங்கி இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது, இல்லைங்களா? இந்த உலக பாவ சந்தோஷமா, பாவத்தினால் வர சந்தோஷமா, தேவனுக்காக வாழ்கிறதினால் வருகிற சந்தோஷமா, இப்படி ஒரு புறத்துல உலக மனிதன், ரசிக்கப்படாதவன், பாவத்துல வாழ்கிற மனிதன் அடைகிற சந்தோஷத்தை சொன்ன வேதம் பரிசுத்தவான்கள் அடைகிற சந்தோஷத்தையும் சொல்லுகிறது. பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்க. சொல்லப்படுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய்
நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷம் சமாதானம் எல்லாம் நிலையானது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். தேவனால் வருகிற சந்தோஷம் அது நிலையானது என்று சொல்லி பார்க்கணும். இப்ப நம்ம எதுல சந்தோஷப்பட விரும்புகிறோம் ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். பாவத்தினால வர உலக சந்தோஷத்திலையா அல்லது தேவனுக்காக வாழ்வதால வருகிற சந்தோஷத்திலா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்த்து நம்ம சரியாக கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம். இயேசுவை பின்பற்றி வந்த பலர் இந்த விதமாகலாம் கணக்கு பார்க்கவில்லை. ரெண்டையும் பிரித்து கணக்கு பார்க்கவில்லை. இதையும் அதையும் சேர்த்து வைத்து கணக்கு பார்த்து கொண்டிருந்தாங்க இல்லைங்களா? பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சில காரியங்களை சொல்றாரு. சொன்ன உடனேயே அவங்க கணக்கு பார்த்து வந்த விஷயங்கள் அவங்க கணக்கு பார்க்காம வந்ததுனால பின்னடிச்சு போயிடுறாங்க இல்லைங்களா? பின்னாடி போயிடுறாங்க, பின்வாங்கி போயிடுறாங்க இல்லைங்களா? இது யார் பின்பற்றக்கூடும்? இது கடினமான உபதேசம் அப்படின்னு போயிடுறாங்க. இயேசு சந்தோஷத்தை தருகிறார், சமாதானத்தை தருகிறார் அப்படியெல்லாம் சொன்னீங்க. இயேசுவிடத்துல வந்தா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தானே நாங்க கேட்டு வந்தோம். இப்ப இழக்கணும்னு சொல்றீங்களா? அதெல்லாம் இழக்க முடியாது. நாங்க ஏற்கனவே இல்லாததை இப்ப பெற்றுக்கொள்றோம். ஆனா எங்ககிட்ட இருக்கிற எதையுமே நாங்கள் இழக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? பாருங்க, இது எவ்வளவு மோசம் பாருங்க. எதையும் நாங்க இழக்க மாட்டோம். ஒரு விபத்து நடக்கிற பொழுது, ஒரு ட்ரெயின் விபத்தெல்லாம் நடக்கிற பொழுது, நம் நாட்டில் அல்ல வெளிநாடுகள்ல இருக்கிற சில விதமான புல்லட் ட்ரெயின் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அது மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய புல்லட் ட்ரெயின் எல்லாம் இருக்கு. அந்த ட்ரெயின்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சில விதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது. அல்லது சில தீவிரவாதிகள் ஏதேனும் வெடிகுண்டுகள்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற மக்களை காப்பாற்றுவதற்கு சில வழிமுறைகளை எல்லாம் வைத்திருப்பாங்க இல்லைங்களா? அப்படி மாற்றுவதற்கு அல்லது அந்த ட்ரெயினை கழட்டி விடுறதுக்கு பெட்டிகளை ஒரு பெட்டியிலிருந்து இன்னொரு பெட்டியை ரன்னிங்லேயே கழட்டி விடுறதுக்கு இதெல்லாம் சில வழிமுறைகள் வைத்திருப்பாங்க இல்லைங்களா? அந்த நேரங்கள்ல அப்படி கழட்ட முற்படுகிற பொழுது எல்லாரும் நீங்க இந்த பக்கம் வந்துருங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணா அது வரைக்கும் பயந்துகிட்டு இருந்த மனிதர்கள் இது இவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு குறைஞ்சதுன்னா வெடிச்சிரும்னு சொல்லி தகவல் வந்தா பெட்டி மாத்துறதுக்கு எல்லா ஜனங்களை பெட்டி மாத்தினா நீங்களெல்லாம் இந்த பெட்டிக்கு வாங்க, பெட்டியை கழட்டி விட்டுருலாம், அப்படி ஸ்லோவாகி வெடிச்சிடும் இல்லைங்களா? அப்ப அப்படி செய்யலாம் என்று சொல்லி பார்த்தா அந்த நேரத்துல என்ன செய்வாங்க? மக்கள் வந்துருவாங்களா? பார்த்தீங்கன்னா பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தங்க கிட்ட கொண்டு வந்தாங்க பாருங்க சூட்கேஸ் அதெல்லாம் விட்டுட்டு இந்த பெட்டிக்கு வாங்கினா வரமாட்டாங்க. சூட்கேஸை தூக்கிட்டு வர்றதுக்கு தான் பார்ப்பாங்க. இல்லைன்னா அதுல இருக்கிற பொருளை எல்லாம் எடுத்து பாக்கெட்ல எல்லாம் எவ்வளவு முடியுதோ அவ்வளோ எல்லாத்தையும் பனியனுக்குள்ள போடுறது. அவ்வளவு மரணம் காலத்துல கூட தாங்கள் பெட்டி வச்சிருக்காங்க ஒரு சூட்கேஸ்லாம். நீங்க இல்லை இந்த பக்கம் வந்துருங்க, ஒரு பெட்டிக்கு எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா அவ்வளவு பிரச்சனையில கூட நாங்க கையில எடுத்துக்கிட்டு வந்தா எல்லாத்தையும் தூக்கிட்டு போறதுக்கு என்ன வழியெல்லாம் சொல்லுவோம். அனௌன்ஸ் பண்ணாலும் அதை வைத்து விடுங்கள், அது வெயிட்டு இதாகாது, அதெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க அதுக்குன்னா அப்போ என்னென்ன முடியுதோ கையில கிடைக்கிற போனு லேப்டாப்பு எல்லாத்தையும் தூக்கி எக்கத்தில் அடிக்கிட்டு வரதுக்கு பார்ப்போம். ஏன்னா உயிரை விட அந்த உயிரை பத்தி அங்க பேசப்படுகிறது ஆயிடுவீங்க அப்படின்னு. ஆனா அப்ப கூட இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருப்பாங்க. நம்ம தான் மாத்த போறோம்ல, தப்பிக்க போறோம்ல, அதனால என்ன பண்ணலாம், இதையும் தூக்கிட்டு போயிடலாம். இது தூக்குற நேரத்துல டைமிங் முடிஞ்சு போயிடும், அந்த பெட்டிக்கு அழுதுக்கும் சரிங்களா? இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் புரியறதுக்காக. இந்த மாதிரி இயேசுவிடத்துல வரும்போது அவங்க ஒரு கணக்கு போட்டு வந்திருக்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறம் இதையெல்லாம் செய்ய வேண்டுமா? குடும்ப வாழ்க்கை வாழணுமா? தனிப்பட்ட வாழ்க்கை வாழணுமா? சமுதாயத்துல எப்படியெல்லாம் ஒழுக்கத்தோட நம்ம நடக்கணுமா? சபை வாழ்க்கை வாழணுமா? இதெல்லாம் நாங்க எதிர்பார்த்து வரவில்லையே. எங்களுக்கு சபைன்னா நல்லா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்புறம் டெத் ஆயிட்டா வந்து நிற்பாங்க, அப்படிதானே நினைச்சு வந்தோம் நாங்க. நீங்க தான் உண்மையோட வாழ்க்கை அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லைங்களா? அப்ப கிறிஸ்தவத்தை வந்தவங்க பாவத்தினால வருகிற இந்த உலக சந்தோஷத்தை விடுகிறது இல்லை. அதெல்லாம் கேட்கிற பொழுதுதான் உண்மையாகவே கிறிஸ்துவிடத்துல வந்த மனிதனா அப்படிங்கிறதே தெரியும்.
பழைய ஏற்பாட்டுல நமக்கு சொல்லப்பட்ட காரியத்தை நமக்கு அழகா அங்க சொல்லுது. இஸ்ரவேலர்களுடைய கால்கள் கானானை நோக்கி போய் கொண்டிருந்ததாம். இருதயமோ எகிப்துக்கு திரும்பிற்று. பழைய வாழ்க்கைக்கு போயிடுச்சாம். கால் மட்டும் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இருதயம் எப்பவோ எகிப்துக்கு போயிருச்சு. நாங்கள் கொம்மட்டி காய்களையும் வெள்ளரிக்காய்களையும் இறைச்சி பாத்திர தண்டையில உட்காந்து சாப்பிட்டதையும் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றார். அது மாதிரி கிறிஸ்தவத்துல வந்தவர்கள் வேற வழி இல்லாம இருதயமெல்லாம் உலகத்துல இருக்கும், கால் மட்டும் ஆராதனைக்கு வர மாதிரி சும்மா வெறுமனே வாழ்ற வாழ்க்கையா இருக்கும். இது ஆபத்தானது இல்லைங்களா? இருதயம் சார்ந்து வாழணும். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல சொல்லும் போது அதையும் அருமையா சொல்றாரு. இந்த ஜனங்கள் தங்களுடைய உதடுகள்னாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமா இருக்கிறது. வெளியில என்னை பத்தி பேசுறாங்க, என்னை பத்தி புகழ்ந்து பாடுறாங்க, ஆனா இருதயம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விளக்கம் கூட சொல்றாரு இல்லைங்களா? பரிசேயர்கிட்ட பேசுங்க, நீங்கள் செம்புகளையும் கிண்ணங்களையும் மேல்புறத்தை வளர்க்குறீங்க, வளர்க்க வேண்டியது உட்புறத்தை அப்படின்றார். மேல மட்டும் ஒரு பாவலா பண்ணிக்கிட்டு வாழ்றீங்க, ஆனா இருதயத்திலேயோ நீங்கள் அழுக்குனால நிறைஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்றார். ஒரு கல்லறையை ஒப்பிட்டு காட்டுறார். கல்லறையினுடைய மேற்புறம் அழகா அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். இங்க இருக்கு பாருங்க சுடுகாடு. அங்க பாத்தீங்கன்னா நல்ல மேல எல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாம் வச்சிடறாங்க இல்லைங்களா? அதை குத்தி உள்ள தோண்டி பாருங்க, நாத்தம் அடிக்குதுன்னு சொல்றாரு. எலும்புகள்னால அது நிறைஞ்சிருக்கு, போனா நாத்தம் அடிக்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சரிங்களா? மனுஷனுடைய இருதயம் சிந்தனையும் வாழ்க்கையும் அப்படி இருக்கும். சரி, நம்ம இப்ப கேள்வி கேட்டு பார்க்கணும், நம்ம எதுல சந்தோஷப்பட விரும்புகிறோம்? பாவத்தினால வருகிற உலக சந்தோஷத்துல, அல்ல தேவனால் வருகிற, தேவனுக்காக வாழ்கிறதுனால் வருகிற சந்தோஷத்திலையா அப்படின்னு கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம். 5வதா நம்ம அதை பார்க்கணும். கடைசியா விசுவாசிகள் சந்தித்து கொண்டிருக்கிற துன்பங்களும் அவிசுவாசிகள் சந்திக்க போகிற துன்பங்கள். 6வதா மெய்யான விசுவாசிகள் இந்த உலகத்தில் சந்திக்கும் துன்பங்களையும் மரணத்துக்கு பின்பாக அவிசுவாசிகள் சந்திக்க போகும் துன்பங்களையும் நாம் ஒப்பிட்டு கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம். ரெண்டையும் நம்ம கணக்கு பார்க்கணும். ஒரு விசுவாசி இந்த உலகத்துல அடைகிற துன்பம் அப்படிங்கிறது ரொம்ப சொற்பந்தான். இது நரகத்துல அவிசுவாசிகள் அடைகிற துன்பத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா இந்த விசுவாசிகள் அடைகிற துன்பம் என்பது ரொம்ப சொற்பம். வேதம் வாசிக்கிறதற்கும் ஜெபிப்பதற்கும் மனம் திரும்புவதற்கும் விசுவாசிப்பதற்கும் பரிசுத்தமா வாழ்றதுக்கும் மிகுந்த முயற்சி சுய வெறுப்பெல்லாம் தேவைப்படுகிறது இல்லைங்களா? அங்க அப்படி இருக்கிறான் இல்லைங்களா? அதெல்லாம் அனுபவிக்கிறான் சில காரியங்கள். அப்படி நம்ம வாழ்றதுக்கு மனம் திரும்புதல் அப்படின்னா உடனே நடந்துடாது இல்லைங்களா? அதுல எவ்வளையோ வேதனைகள் இருக்கு. நம்ம சந்தித்த தப்பு பண்ணின காரியங்கள்லாம் நினைச்சு பார்க்க வேண்டியது இருக்கும், மன வருத்தம் அடைய வேண்டியது இருக்கும். எல்லாம் நடக்கும் இல்லைங்களா? ஒரு ஜபிக்க முடியாதபடிக்கு வேதனைப்படுவான், பரிசுத்தமாக வாழ முடியாதபடிக்கு இந்த உலகத்துல அவன் துன்பங்களை அடைவான் இல்லைங்களா? அதுக்கு நிறைய முயற்சி வேணும், சுய வெறுப்பு தேவைப்படுகிறது, இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா? ஆனா இதுல எதுவுமே வரப்போகிற கோபாக்னியோட ஒப்பிடத்தக்கது அல்ல இல்லைங்களா? அவங்க அவிசுவாசிகள் அடைய போகிற அந்த கோபாக்னியோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதன் சிலுவை சுமப்பதனால வருகிற துன்பம் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம். அதாவது வாழ்நாள் முழுவதும் சிலுவை சுமப்பதனால ஏற்படுற துன்பத்தை காட்டிலும் நரகத்துல செலவிடுகிற ஒரு நாள் அதிக மோசமானதுன்னு சொல்லி, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இங்கே கடவுளுக்காக வாழ்கிற சிலுவை சுமந்து வாழ்கிற வாழ்க்கையினால நம்ம அடைகிற துன்பம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நரகத்துல ஒரு நாள் அடைகிற துன்பத்தை விட அந்த துன்பம் மோசமானதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதை விட மோசமானது ஒரு பகுதி தான் நம்ம இங்க துன்பப்படுகிறோம் இல்லைங்களா? நாங்க நித்தியமாய் அவர்கள் துன்பப்படுகிறார்கள், ஓய்வில்லாமல் துன்பப்படுகிறார்கள். எங்கேயாவது நமக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகிறது, அங்க அப்படி அல்ல, எப்பொழுதுமே துன்பமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. ரெண்டையும் ஒப்பிட்டு கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் சொன்ன ஓமையில லாசரும் ஐஸ்வர்யவானும் அந்த ஓமையில சொல்ற வார்த்தை பாருங்க, லூக்கா 16:25 இருக்கு. மகனே, நீ உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனை அடைகிறாய் என்று சொல்லி சொல்லப்படுகிறது.
ஐயோ அப்ப நன்மை அனுபவிச்சு இந்த உலகத்தில் இருக்கும்போது, அதாவது உலக நன்மைகளை அவங்க அனுபவிச்சாங்க. அதாவது இப்ப நீ வேதனைப்படுகிறாய் நரகத்தின் ஒரு ஓமையில சொல்றாரு அப்படி. லாசருவோ தீமை அனுபவித்தான். தீமை அனுபவித்ததுன்றது எப்படிப்பட்டு நம்ம பார்க்குறோம்னா, இந்த உலகத்துல கடவுளுக்காக வாழுகிற பொழுது ஏற்படுகிற துன்பம் நிறைந்த வாழ்க்கை இல்லைங்களா? அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் என்று சொல்லி அந்த ஓமையில சொல்லப்படுது. நம்ம கேட்டு பார்க்கணும் கேள்வி, நாம் எந்த துன்பத்தை அனுபவிக்க விரும்புகிறோம்? நித்தியமாக நரகத்துல அனுபவிக்கிற துன்பத்தையா, அல்லது நித்திய நரகத்துல ஒரு நாள் அவர்கள் அடைகிற துன்பம் கூட இல்லாத ஒரு சின்ன துன்பத்தை இந்த உலகத்துல நாம் அடைகிறதையா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாங்க. இந்த துன்பத்தையே பெரிய துன்பம் பெரிய துன்பம்ன்ற நினைச்சுக்கிட்டு இருந்தா, இப்படியெல்லாம் இருக்க முடியாது, இப்படியெல்லாம் இருக்க முடியாது, அது செய்ய முடியல, என்னால அப்படி முடியல இப்படி முடியலன்னு இருந்தா, அதெல்லாம் ஒரு நாள் போய் பார்த்தா, ரசிக்கப்படாம இருந்து போய் பார்த்தா அந்த துன்பம் மகா மோசமானதாக இருக்கும். அதோடு அதுக்கு அழிவு, அதோடு அதுக்கு ஓய்வோ இல்லை. இது கொஞ்ச நாள் நடக்கிற காரியம். அப்புறம் நம்ம நித்தியமாக பரலோகத்துக்கு போய்விடுவோம். ஆனா அதுக்கு ஓய்வு என்பதில்லை. அது நிரந்தரமாக என்றென்றைக்கும் இருக்கிற துன்பம் என்று சொல்லி பார்க்க. அப்ப நம்ம எந்த துன்பத்தை அனுபவிக்க விரும்புகிறோம்? இந்த உலகத்துல தேவனுக்காக வாழ்றதுனால வருகிற துன்பத்தையா, அல்லது நித்திய நரகத்தின் துன்பத்தையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு பார்த்து சரியாக கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம். நம்ம சரியான விதத்துல கணக்கு பார்ப்போம். நீங்க கணக்கு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு நாள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். லாப நஷ்டத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வரப்போகிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பாவ சந்தோஷத்தையும் தேவனுக்காக வாழ்கிறதுனால வர சந்தோஷத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்காததுனாலதான் அநேகர் வேதனை அடைகிறார்கள் என்று சொல்லி பார்க்க. அந்த உலகத்திலேயும் சரியான விதத்துல இருக்க மாட்டாங்க. இதுல 2 கேட்டகரியில உங்களை பிரிக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். ஒன்று, வந்த கொஞ்ச நாட்கள்லயே ஓடி போகிறவர்கள் ஒரு விதம். இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் இருந்துருவாங்க, அதுக்கப்புறம் போனா நம்மளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இருதயம் உலகம் சார்ந்திருக்கும். மேல ஓடு மட்டும் கிறிஸ்துவ மாட்ட ஒரு கடமைக்கு போய் கொண்டு வருவாங்க. ஒரு குற்ற உணர்வும் இருக்கும். அதை மட்டும் வைத்து கொண்டு அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இதுல வேற எந்த காரியத்திலும் அவர்கள் ஈடுபட மாட்டாங்க. அந்த விதத்துல நம்ம இருக்கக்கூடாது. இதையெல்லாம் நம்ம கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம். கணக்கு பார்க்குவதற்கான சரியான நேரம் இதுதான் இல்லைங்களா? ஒரு மெய்யான கிறிஸ்துவனாக வாழ்வதற்கு எவைகளை இழக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஏன் கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு நாம் சரியாக கணக்கு பார்க்க வேண்டியது, ஒப்பீடு பண்ணி கணக்கு பார்க்க வேண்டியது எப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஆகவே நாம் அந்த விதத்துல கணக்கு பார்ப்போம். ஒரு நாள் நம்ம சிலுவை சுமந்து கடவுளுக்காக வாழ்வோம். அவர் நம்மை நீதியின் பாதையில நடத்துவார். சரிங்களா?